சஸ்பென்ஷன் பொறுத்தவரை அல்டிமேட்னே சொல்லுவேன். ரொம்ப அல்டிமேட்னா நம்ம வந்து பைக்ல எதிர்பார்க்குற அந்த ஒரு சஸ்பென்ஷன் ஃபீல் வந்து இதுல கிடைக்காது. பட் ஆனா மற்ற ஸ்கூட்டர்ஸ்ல இருக்கக்கூடிய அதே சஸ்பென்ஷன் ஃபீல் வந்து இதுல வந்து ஈஸியா நமக்கு கிடைக்குது. நான் வந்து ஆக்சுவலி 20 கிலோமீட்டர்ஸ்ல ஒரு 10 கிலோமீட்டர்ஸ் வந்து நான் வந்து கிட்டத்தட்ட வந்து இந்த பாத் ஹோல்ஸ் இருக்கக்கூடிய ரோட்ல தான் நான் வந்து ரைட் பண்ணியிருந்தேன். ஸோ ரொம்ப ஸ்ட்ரகிளே ஆகலை. ஸ்பீட் பிரேக்கர் சேர்த்து இறக்கும் போதுமே எனக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரகிளா தெரியல. மேபி நான் சிங்கிள் பர்சனா ஓட்டுறதுனால அந்த ஃபீல் இருக்கான்னு தெரியல. ஆனா 2 பேரா பாருங்க, பின்னாடி எவ்வளவு ஸ்பேஸ் இருக்கு, 2 பேரா போனாலுமே அந்த கம்ஃபர்ட் கிடைக்கும் அப்படின்றத நான் நம்புறேன். ஸோ சஸ்பென்ஷன் வந்து நல்லாவே இருக்கு. அண்ட் பிரேக்ஸ் எடுத்துக்கிட்டாலுமே ஃப்ரண்ட் அண்ட் ரியலா நமக்கு ட்ரம் பிரேக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆஸ் யூஸ்வல் ட்ரம் பிரேக்கோடைய பர்ஃபார்மன்ஸ் அப்படியே தான் இருக்கு. ஸோ புதுசா வந்து டக்குன்னு பிரேக் போட்ட உடனே இமிடியேட்டா நிற்கிறதுக்கு டிஸ்க் பிரேக்லாம் இல்லை. ட்ரம் பிரேக் எப்படி இருக்குமோ அதே ஃபீல் வந்து நமக்கு இருக்கு. ஸோ ரைடு தான் என்னன்னா, ரைடோடைய லைக் பிக்கப் கேட்டிங்கன்னா ஆஸ் யூஸ்வல் நமக்கு எல்லா எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்ஸ் எலக்ட்ரிக் பைக்ஸ்ல வரக்கூடிய அந்த ஒரு சின்ன டிலே இருக்கும் இல்லையா, அந்த டிலே வந்து வருது. பட் அந்த ரைட் பண்ணும்போது அந்த மோட்டாரோடைய பவரா இருக்கட்டும் அது எல்லாமே பயங்கர ஸ்மூத்தா, எனக்கு வந்து சீரியஸா சொல்றேன், ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி ஓட்டுற ஃபீலே வரல. இன்னொன்னு, இந்த வண்டிக்கு வந்து PMSM மோட்டார்ல செயின் டிரைவ் டிரான்ஸ்மிஷன்ல தான் வண்டியை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அது செயின் டிரைவ் அப்படின்ற ஒரு ஃபீலே எனக்கு வரல ரைட் பண்ணும்போது. நார்மல் நமக்கு எலக்ட்ரிக் மோட்டார்ல வந்து ஸ்கூட்டர்ஸ் ஓட்டுறோம் இல்லையா, அந்த ஃபீல் தான் அப்படியே எனக்கு இருந்தது. கொஞ்சம் கூட எனக்கு அந்த செயின் டிரைவ் ஃபீல் வந்து வரல. ஸோ ரைட் பண்ணிட்டே இருக்கும் போதே நீங்க ஈக்குவல் இருந்து நார்மல்ல இருந்து ஸ்போர்ட் வந்து உங்களால போக முடியும். அண்ட் நான் அந்த டாப் ஸ்பீடுமே வந்து நான் அச்சீவ் பண்ணி பார்த்தேன். அண்ட் ரீஜெனரேட்டிவ் பிரேக்கிங் சிஸ்டமே இதில் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அது ஒரு சூப்பரான விஷயம். அது வந்து சீரியஸாகவே அல்டிமேட்டான விஷயம். இந்த மாதிரி ஒரு ஸ்கூட்டர்ல அது கொண்டு வந்தது. ஸோ நம்ம வந்து நான் இப்போ ரைட் பண்ணிட்டு இருக்கும் போதெல்லாம் எங்கெல்லாம் வந்து ஆக்சிலேட்டர் கொடுக்கலையோ அந்த இடத்துலமே நமக்கு வந்து அந்த மோட்டார் ரன் ஆகி ரீஜெனரேட் பண்றது வந்து ஃபீல் பண்ண முடியுது. ஸோ ஃபைனலா இந்த வெஹிக்கிளுடைய மோட்டார் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா PMSM மிட் மவுண்டன் மோட்டார் தான் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ மோட்டார் உள்ள இருக்கு. அண்ட் அந்த இடத்துல தான் நமக்கு இந்த சர்க்கிள் கொடுத்து என் நியூமரஸ் அப்படின்றத மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஸோ அந்த டிசைன் பார்க்கும் போதும் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு சொல்லுவேன். ஸோ மோட்டாருடைய பவர் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா 2.5 கிலோவாட் அந்த 34 நியூட்டன் மீட்டர் டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணு டாப் வேரியன்ட்ல. அதே நம்ம 2.5 கிலோவாட் அவர் பேட்டரி பேக்ல பாத்தீங்கன்னா நமக்கு 1.8 கிலோவாட் வந்து 34 நியூட்டன் மீட்டர் டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணு. ஸோ நான் சொன்ன மாதிரி டாப் ஸ்பீட் வந்து 70 kmph இன் டாப் வேரியன்ட். அதுவே பேஸ் அண்ட் மிட் வேரியன்ட் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு 55 கிலோமீட்டர்ஸ் தான் டாப் ஸ்பீடு. ஸோ இந்த வெஹிக்கிளுடைய கிரேடபிலிட்டி பத்தி சொல்லணும்னா நமக்கு வந்து வித் சிங்கிள் ரைடோட பாத்தீங்கன்னா அரௌண்ட் 12 டிகிரிஸ் வரை டிராவல் பண்ண முடியும். அதுவே 2 பேரா இருந்தாங்கன்னா பில்லியனோட சேர்த்து நமக்கு வந்து 10 டிகிரிஸ் தான் வந்து கிரேடபிலிட்டி டிராவல் பண்ணும். ஸோ அந்த அளவுக்கு வந்து இதோடைய மோட்டார் பவர் இருக்கு. ஸோ இந்த வண்டிக்கு பார்த்தோன்னா நமக்கு டிஃபால்ட்டா 3 years அண்ட் 35,000 கிலோமீட்டர்ஸ் வந்து வாரண்டி தராங்க. அண்ட் எக்ஸ்டெண்டபிள் அப் டு 5 years ஆர் 65,000 கிலோமீட்டர்ஸ். ஃபைனலா இந்த வெஹிக்கிளுடைய பிரைஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இந்த டாப் வேரியன்டோடைய இப்போதைய பிரைஸ் பாத்தீங்கன்னா 85,000. ஸோ பேஸ் வேரியன்டோடைய பிரைஸ்ன்னு சொல்லணும்னா 65,000.